வணக்கம் கண்ணே, நீங்கள் பார்த்துருக்கோம் மல்டிஎஸ் டெக் தமிழ் நம்ம சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பார்க்கலங்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே எனக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பண்ணால். ஸோ நீங்கள் எல்லாரும் கேட்டிருந்த அந்த ஒரு பேப்ளேட் பர்ஸ்ட் லாட் ஃப்ரம் ஜப்பானோட பார்ட் 2 வீடியோ தாங்க இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு செம்மையான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே இப்போ வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்களே பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போங்க. ஸோ 10 kgக்கான ஒரு பேப்ளேட் பேக்கேஜ் ஜப்பான்லேருந்து வந்தது. ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருப்போம். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் பார்க்கணுன்னா செக் பண்ணி பாருங்கள். மேலே இருக்க இந்த ஒரு ஐ கார்டில் லிங்க் வரும், அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது. ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அந்த வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு எக்கச்சக்கமான பேப்ளேட் அன்பாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம டிபி பேப்ளேட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். டிபி ஸ்பார்க்கிங் ஜிடி பேப்ளேட்ஸ் அண்ட் ஒரு சில லான்ச்சஸ் அண்ட் ஒரு ஸ்டேடியம் அந்த மாதிரி. ஸோ நிறையா அந்த ஒரு பெரிய லாட்லேருந்தே நம்ம நிறையா அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த ஒரு லாட்லேருந்து இருக்க கடைசி பேக்கேஜ் தாங்க. ஸோ இந்த ஒரு பெரிய பேக்கேஜ் அண்ட் இந்த ஒரு சின்ன ஒரு பேக்கேஜ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம 1K லைக்ஸ் கேட்டிருந்தோம். ஸோ கேட்ட மாதிரி 1K லைக்ஸ் கொடுத்துட்டீங்க. ஸோ அதனால் இந்த ஒரு பார்ட் 2 வீடியோ இன்றைக்கி போட்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா January 1 கைஸ். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஸோ ஹாப்பி நியூ இயர் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த பேக்கேஜை வளன்னு பேசாமல் ஓப்பன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த பேக்கேஜ் மட்டும் செம வெயிட் கைஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 5 kg வரும்னு நினைக்கிறேன். 5 kg தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ செம வெயிட் இது ரெண்டும் சேர்ந்தே. ஸோ லைக் நம்ம இந்த டிபி பேப்ளேட்ஸ் கூட இந்தளவுக்கு வெயிட் இல்லை இந்த ஒரு பேக்கேஜ். ஸோ இங்கே தாங்க இருக்குது நம்ம போன வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண ஒரு சில பேப்ளேட்ஸ். இது இந்த ஒரு மிஸ்ட்ரி பேப்ளேட், இது அந்த ஒரு ரேண்டம் பூஸ்டர், இது கிரேட்டஸ்ட் ரஃபேல், அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட போன வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண அந்த செமையான பேஸ். ஸோ டிபி பேப்ளேட்ஸ், பார்க்கிங் பேப்ளேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஒரு டப்பாவோட டபுள் மடங்கு வெயிட்டாக இருக்குது, ட்ரிபிள் மடங்கு வெயிட்டாக இருக்குது இந்த ஒரு டப்பா. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தது தெரியும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இந்த ஒரு வீடியோக்காக தான் சேனலே புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் ரொம்ப டிலே பண்ணிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனிவேஸ் கேஸ் அவ்வளோதான். ஸோ இதில் எப்படி வாங்கினேன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த போன வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க, பார்க்கலைன்னா அந்த ஒரு பார்ட் 1 வீடியோவை. அண்ட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் சேர்த்து 25,000 நான் செலவு பண்ணியிருப்பேன். ஸோ செலவு பண்ணியிருப்பேன். ஸோ அதில் 75% ஆஃப் த பேப்ளேட்ஸ் தான் நம்ம போன வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். மிச்சம் 25% இங்கே தான் இருக்குது. ஸோ 25% இல்லை, அதுக்கு மேலேன்னு சொல்லாது. ஆக்சுவலாக இந்த ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு தனி லாட். அண்ட் இந்த ஒரு சின்ன லாட் தனி லாட்டு. ஸோ இந்த ஒரு சின்ன லாட்டில் ஒரு பேப்ளேட் ஃபேமிலியே இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா கைஸ்? ஸோ கைஸ் ஒரு பேப்ளேடோட ஃபுல் ஜென்ரேஷனுமே இருக்குது, அதாவது ஃபுல் எவல்யூஷனுமே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த பேக்கேஜில். ஸோ அது என்ன பேப்ளேடுன்னு கமெண்ட்டில் கெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போயே நியாயமாக கெஸ் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம வீடியோட எண்டில் தான் அதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் கடைசியாக. ஸோ ஒரு ஃபுல் பேப்ளேட் ஃபேமிலியே இருக்குது கைஸ் இந்த ஒரு இதுக்குள்ளே. அதாவது ஒரு பேப்ளேடோட எல்லா ஜென்ரேஷனுமே இருக்குது ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மை கெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நியாயமாக கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. எனிவேஸ் கேஸ் ஓரமாக வச்சுட்டு நான் பெரிய லாட்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேஸ் இந்த லாட்டில் சத்தியமாக சொல்கிறேன், டிபி பேப்ளேட்ஸ் எதுவுமே இல்லை கேஸ். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஏன்னா நம்ம போன பார்ட் 1லேயே எல்லா டிபி பேப்ளேட்ஸுமே நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஆர்டர் பண்ண வரைக்கும் அவ்வளோதாங்க. ஸோ அதுக்கு மேலே எதுவும் ஆர்டர் பண்ணல. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே ரொம்ப பழைய பேப்ளேட்ஸ் கைஸ். ரொம்ப பழைய பேப்ளேட்ஸ் மீன்ஸ் பஸ்ட் சீசனோட தான். பட் லைக் ரொம்ப ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ரிலீஸ் ஆன பேப்ளேட்ஸ், ரிலீஸ் ஆன ஸ்டஃப், ரிலீஸ் ஆன ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ லிட்ரலி இதில் லான்ச்சஸில் ஆரம்பித்து பேப்ளேட்ஸ் வரைக்கும் இருக்குது கைஸ். ஸோ எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதில். ஸோ இந்த ஒரு பேக்கேஜ் ஆனால் செமையாக இருக்க போகுது. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஸோ லைக் போடலைன்னா லைக்கை போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோக்கான லைக் டார்கெட் 1K லைக்ஸ் கைஸ். ஸோ போன தடவை கேட்ட மாதிரி இந்த வீடியோ கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பேக்ரவுண்டில் நீங்களே பார்க்கலாம் கைஸ். ஸோ ஒரு வித்தியாசமான பேக்ரவுண்ட் இருக்கும். சரி கைஸ் ஸோ ஓப்பன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அண்ட் என்ன ப்ரோ இங்கே ஆல்ரெடி ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்ம கஸ்டம்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தாங்க. ஸோ பேக்கேஜே மொத்தமாக கோடு போட்டு கொடூரமாக இருந்தது பேக்கேஜ். நான் தான் கொஞ்சம் ரீபேக் பண்ணி ரீசெண்டாக வச்சுருக்கேன். எனிவேஸ் அவங்கள குறை சொல்ல முடியாது. ஸோ கஸ்டம்ஸோட வேலையே தான் ஃபாரின்லேருந்து வர பேக்கேஜை செக் பண்ணவங்க. அதனால இப்போ நம்ம இந்த டப்பா ஓப்பன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஆங்கிள்லேருந்து தான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் இப்படி தான் கவர் ஆகும். ஸோ இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். ஓகே கைஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. என்னடா இது பியூர் பொட்டேட்டோவா? சம்மந்தமே இல்லாமல் இது ஒரு டப்பா. இது பேப்ளேட் எடுக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை, பார்த்தாலே தெரியுது. ஸோ நம்ம ஜாப்பனீஸ் நண்பர் அனுப்பின டப்பா தாங்க இது. ஆக்சுவலி நான் ஜென் மார்க்கெட்லேருந்து வாங்கியிருப்பேன். ஆனால் ஜென் மார்க்கெட்டுக்கு அனுப்புறது செல்லர் தான். ஸோ அந்த செல்லரோட பேக்கேஜ் தான் இருக்கும். இது
எனிவேஸ் ஸோ போன அந்த ஒரு லாட்டில் அமேசான் டப்பா தந்துருந்தாங்க. சத்தியமாக இது என்ன டப்பானே தெரியல, ஏதோ பியூர் பொட்டேட்டோன்னு இருக்குது. செம வெயிட்டு கேஸ் வா. இது ஓப்பன் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இதே தாங்க சொன்னேன், கஸ்டம்ஸ் பிரித்து மேய்ஞ்சிருந்தாங்க. ஸோ இதை மட்டும் அந்த டிபி பேக்கேஜெலாம் சுத்தமாக செக்கே பண்ணலாம். ஆனால் இது ஃபுல்லாக செக் பண்ணியிருந்தாங்க. நான் அதை இப்போ ரீபேக் பண்ணி வச்சுருக்கேன். லைக் இதெல்லாம் லிட்ரலி இந்த ஒரு பர்பிள் கலர் பார்ட் போன வீடியோலேயே வெளியில் வந்துருக்கோம். டேய் அதெல்லாம் இருக்கட்டும், இது என்னது கைஸ், இது என்னது கேஸ், ஒரு நிமிஷம் இருங்க, பேப்ளேடு தானே இதெல்லாம். ஸோ இது என்னன்னே இதையே நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன்லாம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இதுக்கும் பேப்ளேடுக்கும் சம்மந்தமே இல்லை கேஸ். அகைன் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். ஸோ இதுக்குள்ளே தான் பேப்ளேட் இருக்கலாம் மேபி. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். ஸோ பேக்கேஜ் இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த சைடு ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு கேஸ், உள்ளே ஏதோ இருக்குது. என்ன கேஸ் இது, பிடிஎஃப். ஸோ அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுற லைவாக நீங்களே பார்க்கலாம். ஸோ என்னன்னே தெரில, ஜென் மார்க்கெட்டோட தான் என்ன. ஸோ தெரில கேஸ், இது ஓரமாக வச்சிடலாம். வேறு ஏதாவது இருக்கா, இல்லை. ஓகே கைஸ், ஸோ உள்ளே திறந்தோடனே பபிள் ட்ராப் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் உள்ளே டேரெக்டாக நம்மளோட பேப்ளேட்ஸில் இருக்குது. ஓகே ஸோ ஜூம் அண்ட் லாஸ்ட்டு. ஸோ ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ 3, 2, 1 கைஸ் நீங்களே பார்க்கலாம். அங்கே பாருங்கள், எடுத்தோன்னே லான்ச்சரு. ஸோ பேப்ளேட் இருக்கும்னு நினச்சேன். சரி, லான்ச்சர்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒரு 2 டப்பாவில் தாங்க கைஸ் பேப்ளேட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ஓரமாக வச்சிடலாம். ஸோ நீங்களே பார்க்கலாம் கைஸ். ஸோ உள்ளே ஃபுல்லாக லான்ச்சர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஜூம் அவுட் பண்ணுறேன். சரி, லான்ச்சர்லாம் காமிச்சிடலாம். அதான் ஓப்பனாக தெரியுது. இது என்னது, கவரு. ஓகே, என்னடா இது, இப்படிலாம் ஒரு லான்ச்சர் நான் பார்த்ததே இல்லையே. ஸோ கைஸ் இது மெட்டல் ஃபியூஷனோட லான்ச்சர் தான். நான் மெட்டல் பேப்ளேட்ஸ்க்கான ஒரு லான்ச்சரு, லெஃப்ட் சைடு லான்ச்சரு. இது ஒரு ஃபுல் செட்டப்போட வருது, ரயுகாவோட செட்டப்பா. ஸோ அந்த எல் ட்ராகோட லான்ச்சர் தான் இந்த ட்ராகனு. ஸோ ட்ராகனை பார்த்தாலே தெரியுது. ஸோ எனக்கு தெரில, கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கே லான்ச்சர் செட்டப்பு. இதெல்லாம் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. செமகே. ஸோ ஆக்சுவலி இது எல்லாமே ப்ரீ ஓன்டு பேப்ளேட்ஸ் தான். ஸோ மின்ட் கண்டிஷனில் இருக்குது, இருந்தாலும் செம்மையாக இருக்குது, நியூவாகவே இருக்குது. டக்கரா டோமி தாங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம். இங்கடாது 2009 டோமி, 2009 மேனுஃபேக்சர் பண்ணதா. இனிமே சைடில் வச்சிடலாம். அடுத்து கையில் கிடச்சிருக்கிறது போடு, செமையான ஒரு இது கைஸ் இது. ஸோ லான்ச்சர் கிரிப்போடு இருக்குது. ஸோ இந்த லான்ச்சர் கிரிப்பை தான் நான் மிஸ் பண்ணேன். போன வீடியோவில் அத்தனை பேப்ளேட்ஸ், அதாவது அத்தனை லான்ச்சர் இருந்தது, ஆனால் கிரிப்பே இல்லை. ஸோ ஃபைனலி ஒரு கிரிப்பு கிடச்சிருச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கிரிப்பில் எக்ஸ்ட்ரா ரப்பர் கிரிப்பு வேறு. ஸோ எல்லாம் தனியான ஆக்சசரி கைஸ். ஸோ செம கையில் பிடிக்கிறதுக்கே ஒரு ஃபீலாக இருக்குது. அண்ட் கேஸ் இது என்னது, பவர் லான்ச்சர் தானே இது கேஸ். இது ஆக்சுவலி நமக்கு போனதுலேயே கிடச்சிது. ஸோ சேவியர் வேர்ல்ட் ட்ராக்கோட வரும்ல கைஸ், அந்த ஒரு பவர் லான்ச்சரு பக்கா கண்டிஷனில் இருக்குது. எனிவேஸ் ஓரமாக வச்சிடலாம். ஸோ அடுத்து கையில் மாட்டியிருக்கிறது இதாங்க கைஸ். ரொம்ப நேரமாக கண்ணை உறுத்திட்டு இருக்கு. ஸோ இது என்னன்னா, வாய்ப்பே இல்லை கைஸ், டிஜிட்டல் ஸ்வாட் லான்ச்சர் கைஸ். ஸோ நம்மளோட ஜாண்டர் ஷக்கடேரா இருக்கார் பார்த்தீங்களா கைஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேப்ளேட் பஸ்ட் எவல்யூஷனில் இந்த ஒரு லான்ச்சர் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ வேறு லெவலாக இருக்கும். ஸோ நான் வந்து டிவியில் பார்த்துட்டு இருந்தேன் கைஸ் அந்த ஒரு டைமில். ஸோ ஒரு 5 வருஷம் இருக்குமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்பயே இந்த லான்ச்சரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனேங்க கைஸ். ஸோ அப்படியே அவர் அப்படியே கையில் பிடிச்சி இப்படி விடுவார். ஸோ தீப்பொறியெலாம் வரும் அனிமேல பார்க்குறப்போ. கையில் பிடிக்கிறதுக்கே செம ஃபீலிங்காக இருக்குது கைஸ். ஸோ எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஆக்சுவலி இது டிஜிட்டல் ஸ்வாட் லான்ச்சர். இங்கே ஒரு இது மாதிரி தெரியும், அது ஒர்க் ஆகுமான்னு தெரில. இதோட ரிப் கார்டு எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். இதுவா, இல்லையே கைஸ், ரிப் கார்டு இல்லை ஆக்சுவலாக, என்னன்னு தெரில. ஸோ ஓரமாக வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஆனால் ஒர்க்கிங்கில் இருக்கான்னு தெரில. ஸோ பேட்டரி போடணும், பேட்டரி ஆப்ரேட்டர் தான். ஸோ ஓரமாக வச்சிட்றேன். இதுவும் டக்கரா டோமி தான் இங்கே போட்டிருக்கு. ஸோ அடுத்து என்ன எடுக்கலாம். ஸோ அடுத்து இங்கே ஏதோ ஒரு இது இருக்குது கைஸ். இது என்னன்னு தெரியுதா, இது ஆக்சுவலி உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது தெரியும் நான் ஐயோ வாய் வேறு ஏதோ ஆயிடுச்சு. ஸோ எக்ஸைட்மெண்ட்டில் ஏதோ ஆயிடுச்சு வாய். எத்தனை பேருக்கு இது என்னன்னு தெரியும் தெரில கேஸ். ஆனால் ஜைஃபாட் எக்ஸ்கேலேசர் ஸோ பேப்ளேட் பஸ் பியூவில் வந்து ஒரு பேப்ளேடோட லான்ச்சர் கேஸ் இது. ஸோ லிட்ரலி லேட்டஸ்ட்டு ஸ்வாட் லான்ச்சர் கேஸ் இது. ஸோ லாட்டு ஃபுல்லாக ஸ்வாட் லான்ச்சர். ஸோ டிஜிட்டலில் ஆரம்பிச்சு ஆக்சுவலி இது லேட்டஸ்ட்டாக அந்த ஸ்வாட் லான்ச்சர் கேஸ். ஆனால் ஸோ நீங்களே பார்க்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதில் அந்த பவர் கியர் கூட இருக்குது. இது வந்து டிபி ஸ்வாட் லான்ச்சர்னு கூட சொல்லுவாங்க நிறைய பேர். வேறு மாதிரி எல்லாரும். ஸோ லெஃப்ட்லேயும் போகும், ரைட்லேயும் போகும். ஸோ இப்போ இதில் தனி வீடியோஸ் நான் போடுறேன் ஆக்சுவலி. ஸோ இந்த ஒரு ரிப் கார்டே இதுக்கு போகும்னு நினைக்கிறேன். டிஜிட்டல் ஸ்ட்ரிங் லான்ச்சருக்கு, ஐ மீன் டிஜிட்டல் ஸ்வாட் லான்ச்சருக்கு. டிஜிட்டல் ஸ்ட்ரிங் லான்ச்சர் நான் அவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஸ்வாட் லான்ச்சர் கேஸ் இது.
ஸோ ஆக்சுவலி இதுக்கே போகுது கைஸ். ஸோ நல்ல பயந்துட்டேன். ஆக்சுவலி இதுக்கு ரிப் கார்டு இல்லைன்னு நினைக்கிறேன் உள்ள. ஸோ இந்த ரிப் கார்டை வச்சு தான் மேனேஜ் பண்ணணும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்துட்டு இன்னொரு ஒரு சால் லான்ச்சர் கைஸ். யாரா நீங்கள் மொத்த ஜென்ரேஷனையுமே அனுப்பியிருக்காரு கைஸ் நம்ம ஜாப்பனீஸ் நண்பர். ஸோ இதுவும் டக்கரா டோமி தான். ஒரு உண்மையை சொல்லிட்டா கைஸ், இந்த ஸ்வால் லான்ச்சர் என்கிட்ட இருந்தது கைஸ். ஃபஸ்ட்டு இது இந்தியாவில் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரிலீஸ் ஆனோடனே அமேசானில் நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு நாட்கள் கைஸ். ஒரு நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணேன்னு நினைக்கிறேன், வாங்கினேன்னு நினைக்கிறேன். 2024 வந்துருச்சு. ஸோ ஃபுல் ஸ்வால் லான்ச்சர் ஃபேமிலியுமே இருக்குது கைஸ். கலெக்ட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வேறு மாதிரி செமையாக இருக்குல்ல. 10 நிமிஷம் ஓடிடுச்சு கைஸ் வீடியோ லான்ச்சர்லேயே. ஸோ இன்னொரு ரிப் கார்டு இருக்குது, ஸ்வால் லான்ச்சர் இருக்குது. சத்தியமே இருக்குன்னு தெரில. எனிவேஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு லான்ச்சர் கிடச்சிருக்கு. இது வந்து லாங் வைண்டர் லான்ச்சர் கைஸ். இது இந்த லாங் வைண்டர் லான்ச்சரு டக்கரா டோமி தனியாக ரிலீஸ் பண்ணது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லார் ரிப் கார்டு லான்ச்சரு. ஸோ லெஜண்ட்ஸ் ப்ரைஸனோட வந்து ஒரு லான்ச்சரு. ஸோ இன்னொரு ஒரு எல்லார் ஸ்ட்ரிங் இது இருக்குது, லான்ச்சர் இருக்குது. இதுவும் லெஜண்ட்ஸ் ப்ரைஸனில் வந்தது. இது கைஸ் இன்னொரு ஒரு க்ரிப்பு சூப்பர். ஸோ 2 க்ரிப் வந்துருச்சு கைஸ். ஆனால் இந்த ஒரு க்ரிப் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பார்ட் இல்லை, பட் செமையான ஒரு க்ரிப்பு தான். டக்கரா டோமி தான் ரெண்டுமே. ஸோ அடுத்து இங்கே ரொம்ப நேரமும் ஒரு கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது ஸ்பார்க்கிங் லான்ச்சர் கைஸ். பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நியூவாகவே இருக்குது, யூஸ்டு மாதிரியே தெரியல. ஸோ இன்னொரு ஒரு ஸ்பார்க்கிங் லான்ச்சர் கைஸ். ஸோ போன நாட்டில் இது கிடச்சது. ஸோ எனிவேஸ் இன்னொரு ஆடை இருக்குது ஓரமாச்சல்லாம். ஸோ அடுத்து ஒரு சில ரிப்கார்ட் லான்ச்சர்ஸ் இருக்குது கைஸ். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக செம ஒர்த்தான லான்ச்சர் தான். என்ன தான் இது வந்து வேஸ்ட்டாக இருந்தாலும் நிறைய பேர் இது கூட இல்லாமல் இருப்பாங்க. லைக் டக்கரா டோமினாலே இது ஒரு குவாலிட்டி வரும் கைஸ். ஸோ எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரே லான்ச்சர் தான் கைஸ். ஸோ எல்லாமே ரிப்கார்ட் லான்ச்சர்ஸ் தான். ஸோ அந்த 4மே ரைட் ரிப்கார்ட் லான்ச்சர்ஸ். ஆனால் 2 லான்ச்சருக்கு ரிப்கார்டு இல்லை, ஏன்னு தெரில. ஓரமாக வச்சிடலாம். ஸோ இங்கே இன்னொரு 2 இருக்குது. ஸோ இதேமாதிரி ரிப்கார்ட் லான்ச்சர் தானே, ஆனால் இது லெஃப்ட்டா தெரில. இல்லை கைஸ் இதுவும் ரைட்டு தான் நினைக்கிறேன். ஸோ ரைட்டு தான். ஸோ இதே ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சில லான்ச்சர்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லார் லான்ச்சர் கைஸ். ஸோ ரிப்கார்டு இல்லை. ஸோ இதோ ஒரு எல்லார் லான்ச்சர் ரிப்கார்டு இல்லை. ஸோ இது வந்துட்டு நம்ம ஃபீனிக்ஸ் கைஸ். ஸோ ரிவைவ் ஃபீனிக்ஸோட ஒரு லான்ச்சரு. இதுக்கும் ரிப்கார்டு இல்லை. என்ன கைஸ் இது இத்தனையை கொடுத்துட்டு ரிப்கார்டை கொடுக்க மறந்துட்டாருங்க. அவ்வளோதான் கைஸ் டப்பாவில். ஸோ இங்கே இன்னொரு ரிப்கார்ட் லான்ச்சர் இருக்குது. ரிப்கார்டு அதாவது எல்லார் லான்ச்சர் இருக்குது. ஸோ எல்லாம் செம ஒர்த்தான லான்ச்சர், ஆனால் ரிப்கார்டு இல்லை. ஸோ வைண்டர் இருக்குது. ஸோ ரிப்கார்டு இருக்குது. ஃபைனலாக இங்கே ஒரு எல்லார். என்ன கைஸ் இது பேலாகரா? வாய்ப்பே இல்லை. தொட்டபடி ஆன் ஆயிடுச்சு கைஸ். இது வந்து அந்த ஸ்ப்ரிகனோட பேக் கார்டு தானே. ஸோ ஷூ குரனாயோட ஃபுல் செட்டப் கைஸ். இது ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்கள். ஸோ வேறு மாதிரி. ஸோ எல்லார் லான்ச்சர் கைஸ் இது ஆக்சுவலி. ஸோ எல்லார் ஸ்ட்ரிங் லான்ச்சரு பேப்ளேட் பஸ்ட் எவல்யூஷனில் வந்தது. ஸோ பேலாகரோட வந்திருக்கு. ஸோ பேலாகர் பர்ஃபெக்ட்லி ஒர்க் ஆகுது. ஜிவா இருக்கு 3, 2, 1. ஸோ 3 என்ன கைஸ் இது. ஸோ இதில் ஏதோ இது இருக்குது. ஸோ பற்றி தனியாக பார்க்கலாம். ஸோ வேறு மாதிரி இதெல்லாம் செம ரேர் கைஸ். உண்மையை சொல்லணும்னா நீங்கள் இப்போ வாங்கணும்னு நினச்சா கூட கிடைக்காது. சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப ரேரு. பேலாகர் ப்ளஸ்ஸு. ஸோ லேட்டஸ்ட்டு பேலாகர். ஆனால் இது வந்து ஆக்சுவலி இது ஒரு ஆப்போட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம். பட் இப்போ அந்த ஆப் அப்டேட் பண்ணுறது இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பேப்ளேட் பஸ் ரைஸ் சீரிஸோடு நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதை அப்டேட் பண்ணுறது. எனிவேஸ் கேஸ் அது ஓரமாக வச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ நீங்களே பார்க்கலாம் கைஸ். ஸோ நம்ம இப்போ பார்த்துருக்குது எல்லாமே லான்ச்சர் தான். ஸோ இது ஒரு லான்ச்சர் லாட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். 15 நிமிஷம் வீடியோ லான்ச்சர்ஸ்க்கே போயிடுச்சு. எனிவேஸ் கைஸ் இப்போ முக்கியமான ஒரு பார்ட்டுக்கு வரலாம். ஸோ மெயின் பேப்ளேட்ஸில் இதில் தான் கைஸ் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன பேப்ளேட்ஸ் இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியும், இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஒரு மெட்டல் ஃபினிஷ் பாக்ஸ் இருக்குது. இதுக்கும் பேப்ளேடுக்கும் சம்மந்தமே இல்லை கைஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன். நம்ம ஜாப்பனீஸ் நண்பர் ஏதோ ஒரு பாக்ஸ் அனுப்பியிருக்காரு. ஸோ ஜாப்பனீஸ் லெட்டர்ஸில் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். அந்த பாக்ஸ் பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதோ சின்ன குழந்தையோட பாக்ஸ் மாதிரி இருக்குது கைஸ். ஏனே சோரமாக வச்சிடலாம். ஸோ அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம ஜாப்பனீஸ் நண்பர் ஃப்ரீயாக கொடுத்துருக்க ஒரு பேக்கு. ஸோ டிஸ்னியோட பேக் கைஸ் இது. ஸோ டிஸ்னி பேக்கெல்லாம் விட்ருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஸோ இதுலேருந்தே ஆரம்பிச்சிடலாமா கைஸ். ஒரு ஜிப்லாக் பேக் இது, ஐ மீன் ஜிப் இருக்க பேக்கு. ஸோ ஜிப் ஓப்பன் பண்ணுறேன். கவர் ஆகுதா வீடியோவில்? கவர் ஆகுது. ஸோ 3, 2, 1.
ஸ்மூத்தாக இருக்குது ஜிப்பு. என்ன கைஸ் இது கைஸ்? ஸ்ப்ரிகன் ரெக்யூம் கைஸ், ஸ்ப்ரிகன் ரெக்யூம் நியூ இன் பேக் கைஸ். வாய்ப்பே இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. டக்கரா டோமி தானே இது? ஆமாம் கைஸ். இதோட ஒர்த்து தெரியுமா கைஸ்? ஸோ இது நியூ இன் பேக் கைஸ். ஸோ புது ஸ்ப்ரிகன் ரெக்யூம். ஸோ இப்போ தான் புரியுது எனக்கு, அதாவது ஏன் இங்கே இந்த ஒரு பேக் கார்டு வந்ததுன்னு. ஸோ இதோட தான் இது. ஸோ நியூ இன் பேக்ஸ் ஸ்ப்ரிகன் ரெக்யூம். ஸோ கண்டிப்பாக சொல்கிறதெல்லாம் நான் ஓப்பனே பண்ண மாட்டேன். ஸோ ஃப்யூச்சரில் 10,000 ரூபா அந்த மாதிரி போயிடும் இதோட ரேரு. ஸோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இங்கே இருக்குன்னு. ஸோ ஸ்டிக்கர் ஷீட்டோடு இருக்குது கைஸ். ஸோ ஸ்டிக்கர் ஷீட்டு, மேனுவல் எதுவுமே ஓப்பன் பண்ணாமல் புதுசாக இருக்குது. ஈவன் அந்த இதோட அந்த சேஞ்சிங் டூல் கூட இருக்குது. ஸோ லான்ச்சரோட அட்டாச் பண்ணுறது. இல்லை லான்ச்சரும் இருக்குது கைஸ். ஸோ வேறு மாதிரி. ஸோ லான்ச்சரும் இருக்குது, ஃபுல் செட்டுமே இருக்குது கைஸ். ஸோ ஸ்ப்ரிகன் ரெக்யூம். ஸோ ஓரமாக வச்சிட்றேன். ஸோ இதெல்லாம் செம வருத்து கைஸ். இது வந்து உங்களுக்கு நான் விற்றா நீங்கள் எவ்வளோ வாங்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக நான் செல் பண்ண மாட்டேன், இது ஒரு கலெக்டர்ஸ் ஐட்டம் மாதிரி. ஸோ நான் வச்சு பேசுகிறேன், இனியே சோரமாக வச்சிட்றேன். அடுத்து இன்னொரு கவர் மாதிரி இருக்குது. இது என்னென்னு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரில கைஸ். இது வந்து ஒரு மெட்டல் பேப்ளேடோட ஸ்டிக்கர் ஷீட் மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு மெட்டல் பேப்ளேட் செட்டோட ஸ்டிக்கர் ஷீட் மாதிரி. ஸோ யாருக்காவது இதெல்லாம் என்ன பேப்ளேட்ஸ்ன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இனியே சோரமாக வச்சிட்றேன். ஸோ இதுக்குள்ளே தான் கைஸ் இருக்குது முக்கியமான விஷயம். இது என்ன கைஸ்? இது கையில் தொட எல்லாமே வேறு லெவலாக ஏறிட்டு இருக்குது. இது என்னன்னு தெரியுதா கைஸ்? ஸோ நம்ம டைனமைட் பெல்லியல். ஸோ நம்ம பெல் வந்து அனிமேல யூஸ் பண்ணுவார் பார்த்துருக்கீங்களா, ஒரு லான்ச்சரு. ஸோ அந்த ஒரு லான்ச்சர் கைஸ் இது. ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ பெல்லியலோட அஃபிஷியல் டைனமைட் பெல்லியல் லான்ச்சரு. ஸோ இது வந்து ஒரு செட்டில் மட்டும் தான் வாங்க முடியும். பேப்ளேட் பஸ் டிபி என்ட்ரி செட்டில் மட்டும்தான் இது வரும். ஸோ பாருங்களேன், சேம் கலர் தீமு. ஸோ வேறு மாதிரி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. செம ரேர் கைஸ் இதெல்லாம். ஸோ ஓரமாக வச்சிட்றேன். இப்போ அடுத்து கைஸ் உள்ள வேறு ஏதாவது லான்ச்சர் இருக்கா? ஸோ இல்லை. ஸோ உள்ள ஃபுல்லாக யூஸ்டு பேப்ளேட்ஸ் தான் கைஸ் இருக்குது. அடுத்து ஸோ ஸ்டார்டிங் வித் கர்பியஸ் கைஸ். ஸோ என்ன கர்பியஸ் இருந்தால? ஸோ டக்கரா டோமி தான், ஆனால் ஸோ ஒரு ரேண்டம் பார்ட்ஸ் இருக்குது. அடுத்து கைஸ் இது டெத் சைஸர் தானே பிளேடு. ஸோ ஃபஸ்ட் சீசன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனிக்ரெஸ்ட் கைஸ். ஸோ ஃபஸ்ட் சீசன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இது WBBயோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேப்ளேடு. எவல்யூஷனில் விட்டாங்க. ஸோ இதை பற்றி தனி வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அடுத்து வாய்ப்பே இல்லை கைஸ். ஸோ வால்ட்ரியாக். இது என்னன்னு தெரியுமா? வால்ட்ரியாக் விங் ஆக்சல்னு சொல்லுவாங்க இதை. ஸோ ஃபஸ்ட் எவர் பேப்ளேட் பஸ்ட்டு வேறு மாதிரி. ஸோ இதெல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எனிவேஸ் வந்துருச்சு கலெக்ஷனில். ஸோ வால்ட்ரியாக் விங் ஆக்சல். இது வந்து ஆம்னி வாடாக்ஸ். இது வந்து நெப்டியூன் அப்படிங்கிற பேப்ளேட் கைஸ். ஸோ ஃபஸ்ட் எவர் மோட் சேஞ்ச் பண்ணுற பேப்ளேட். ஸோ இல்லை மோட் சேஞ்ச் பண்ணல ஆக்சுவலி. ஸோ தரல எப்படியே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதை பற்றி தனி வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அடுத்து இன்னொரு வால்ட்ரியாக் கைஸ். ஸோ ஃபஸ்ட் சீசன் வால்ட்ரியாக். ஸோ ரேண்டம் பார்ட்ஸ் அண்ட் வித்தியாசமான ஒரு கலர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஹொருசூர் பேப்ளேட் கைஸ். ஸோ ஒரு ஸ்டாமினா டைப் பேப்ளேட். ஸோ ஃபஸ்ட் சீசனோடது. ஸோ ஃபுல்லாக ஃபஸ்ட் சீசனோட பேப்ளேட்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். எனிவேஸ் அது எல்லாமே செம்ம ரேரு கைஸ். இது விக்ட்ரி வால்ட்ரியாக் தானே? ஸோ விக்ட்ரி வால்ட்ரியாக். ஸோ ஃபஸ்ட் சீசன்லேருந்து வேறு ஒரு ஸ்டிக்கரு. ஸோ லிமிடெட் எடிஷன் மாதிரி போல். ஸோ நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து ஸோ ஸ்ப்ரிகன் கைஸ். ஸோ அதாவது ஸ்ட்ராம் ஸ்ப்ரைசன் இது. ஸோ இதுவும் ஆக்சுவல் காம்போ. ஸோ அனிமே காம்போ. ஸோ செம டக்கரா டோமி. இதெல்லாம் ஆக்சுவலி என் கலெக்ஷன்லேயே இல்லை கைஸ். உண்மையை சொல்லலாம் ஸ்ப்ரைசன்லாம் என்கிட்ட இல்லை ஃபஸ்ட் சீசனோடது. எனிவேஸ் வந்துருச்சு. ஸோ அடுத்து ராக் டவர் கைஸ். ஸோ ரைசிங் ராக் டவர். ஸோ இதுவும் ஃபஸ்ட் சீசனோடது. இந்த பார்ட்ஸா கைஸ். ஸோ ஏதோ ஒரு வால்ட்ரியாக்கும் அண்ட் ஒரு டிஸ்கோ இருக்குது கைஸ். ஜோஜி ஸ்ப்ரைசன் கைஸ் செம. ஆனால் பார்ட்ஸ் வேறு பார்ட்ஸு. ஸோ இது வந்துட்டு வேர்ல்ட்ஸ் ப்ரைஸனோட டிரைவர் கைஸ். ஸோ இது வந்து யுனைட் டிரைவர் அண்ட் டிஸ்க்கு வேறு டிரைவர் டிஸ்க்கு. ஸோ ஒரு ஃப்ரேம் மாதிரி வரும். ஆனால் டக்கரா டோமி தான். இந்த ஸ்க்ரூவை பார்த்தாலே சொல்லுவேன் நான். ஆனால் ஏன் பார்ட்ஸ் மிஸ் ஆகிருக்குன்னு தெரில, மிஸ் மேட்ச் ஆகிருக்குன்னு தெரில. ஸோ ஓரமாக வச்சிட்றேன். ஸோ மேபி பார்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ராம் ஸ்ப்ரைசன் கைஸ். அடுத்து லாஸ்ட் லூயினார் கைஸ். ஸோ வேறு மாதிரி. ஸோ ரேரான பே. அடுத்து வைவரான் கைஸ். ஸோ வைல்டு வைவரான். ஸோ ஃபஸ்ட் சீசனில் இருக்க எல்லா பேப்ளேடுமே இருக்கும் போல் கைஸ் இதில். ஸோ இன்னொரு விக்ட்ரி வால்ட்ரியாக்.
கெய்ஸ் இது வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட் சீசனோடதே கிடையாது கைஸ். இது ஒரு மாங்கா பேப்ளேடு. ஸோ நம்ம பேப்ளேட் வர்ஸ் மாங்காவில் வந்துட்டு நம்ம எக்ஸ்கேலியஸ் ஒன்று வந்திருக்கோம்ல, ஸோ அந்த ஒரு எக்ஸ்கேலியஸ் கைஸ் செம. ஸோ நியூவாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்பவே ரேர் கைஸ். ஸோ 2 இருக்குது ஓரமாஷெல்லாம். ஸோ இப்போ புரியுது கைஸ் ஏன் அந்த ஸ்வால் லான்ச்சரை தந்திருக்கானுங்கன்னு. ஸோ இதுக்காகவே ஸ்வால் லான்ச்சர் தந்திருக்காங்க போல். ஸோ 2 எக்ஸ்கேலியஸ் இருக்குது. அண்ட் இது ஃபஸ்ட் சீசனோட எக்ஸ்கேலியஸும் ஒன்று இருக்குது. ஆனால் பெயிண்ட் அடிச்சிருக்கு, சத்தியமே ஏன்னு தரல. ஸோ இனியே சார் பிரச்சனை இல்லை, எதாவது பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு எக்ஸ்கேலியஸுமே இருக்குது கைஸ். ஸோ இப்போ தான் புரியுது எதுக்கு இத்தனை ஸ்வால் லான்ச்சர் தந்தானுங்கன்னு. ஸோ ஃபஸ்ட்டு 3 எக்ஸ்கேலியஸுமே இருக்குது. ஸோ 3மே செமையான பேப்ளேட்ஸு. இனியே ஓரமாக வச்சிடலாம். ஸோ அடுத்து இங்கே இன்னொன்று இருக்குது. ஸோ இது என்ன கைஸ், வால்ட்ரியாக்கா? இல்லை இது ஆக்சுவலி ஸ்ப்ரைஸனு கலர் மாதிரி இருக்குது. ஸோ மாங்கா ஸ்ப்ரைஸனு. ஸோ வித்தியாசமான ஒரு காம்போ, ஓரமாக வச்சிட்றேன். ஸோ அடுத்து ஹொரிசூன், மறுபடியும் இன்னொரு ஹொரிசூடு, 2வது ஹொரிசூன். ஸோ வேறு உள்ள என்ன இருக்குன்னா ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது கைஸ். ஸோ வீடியோவில் கவர் ஆகலையா, சாரி. ஸோ ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஓடக்ஸு. ஸோ ரேண்டம் லேயர் சீரீஸ் மாதிரி நினைக்கிறேன். ஸோ ஓரமாக வச்சிட்றேன். அண்ட் உள்ளே வந்துட்டு கடைசியாக சத்தியமாக சொல்கிறது என்ன பேப்ளேட்னு தெரியாது கைஸ் எனக்கு. ஸோ ஒரு மெட்டல் ஃபைட் பேப்ளேட் தான் அது. ஸோ டக்கராட்டோமி மாதிரி தாங்க கைஸ் தெரியுது இது ஆக்சுவலி. ஸோ எனக்கு தெரில. ஸோ மேபி செக் பண்ணி பார்த்துடலாம் நம்ம. ஸோ நம்ம பாக்கெட் ஒன் ப்ரோ இந்த மாதிரி தான் வாங்கினாரு. ஸோ ஜப்பான்லேருந்தெல்லாம் அவருக்கு மிட் ஃபேக் அனுப்பியிருந்தாங்க, ஃபேக்கு மிட் ஃபேக்கில். ஸோ அதான் என்னால் நம்பவே முடியல. பட் எனக்கு கிடச்சிருக்கிறதுல டக்கராட்டோமி தான். ஸோ அதற்கு சந்தோஷம். ஸோ அதனால் நீங்கள் தான் வாங்குறதா இருந்தால் கேர்ஃபுல்லாக இருங்க கைஸ். ஸோ எனிவேஸ் ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ தான் புரியுது எதுக்கு இந்த மெட்டல் ஃபியூஷன் லான்ச்சர் தந்தாங்கன்னு. ஸோ ஆனால் இது லெஃப்ட் சைடு லான்ச்சரு. பட் இது என்ன ஸ்பின் பேப்ளேடுன்னு தெரில. ஸோ நான் பார்த்துட்டு தனியாக வீடியோஸ் போடுறேன். ஸோ எனிவேஸ் கைஸ் அடுத்து இன்னொரு டப்பா இருக்குது. ஸோ இதில் பெரிய வெயிட்டே இல்லை கைஸ். ஆனால் ஓரளவுக்கு வெயிட் இருக்குது. ஸோ ஒரு 5-6 பேப்ளேட் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது திறந்துடலாம். ஓஹோ, உள்ள ஃபுல்லாக பார்ட்ஸ் கைஸ். ஸோ யூஸ்லெஸ் பார்ட்ஸ். ஐ மீன் கைஸ் இது ரைட் லான்ச்சர் தானே, மெட்டல் ஃபியூஷன் லான்ச்சரு கிடச்சிருச்சு. ஆனால் அதுக்கு ரிப் கார்டு வரலையே. சரி விடுங்க. உள்ளே ஒரு சில டிஸ்கெல்லாம் இருக்குது கைஸ். ஸோ நிறையா டிஸ்க் இருக்குது. இல்லை எதுக்கு யூஸ் ஆகுன்னு தெரில. ஸோ ப்ரோட்டோடைப் லான்ச்சர்ஸ் and again discs. So discs, drivers. So again some layers. என்ன கைஸ் இது இத்தனை லேயர் இருக்குது. ஸ்ட்ராம் ஸ்ப்ரைசன் லேயர். உடஞ்சி போன பேப்ளேட்லாம் தந்துருக்கானுங்க கைஸ். யாருங்க கைஸ் இவனுங்க? டூம் சைஸரோட உடஞ்சி போன ஒரு லேயர். இது வந்து ரிவேஃபானிக்ஸோட டிரைவர் கைஸ். ஸோ ஃப்ரிக்ஷன் டிரைவர் இதில் எப்படி வந்ததுன்னு தெரில. ஸோ பிளடி லூயினரோட லேயர் மட்டும் வச்சு நான் என்னடா பண்ணுறது. ஸோ பிளடி லூயினர் லேயர். ஸோ அண்ட் உள்ள ஒரு சில வேறு மாதிரி கைஸ் இது என்னென்னு தெரியுதா கைஸ். ஸோ சத்தியமாக உங்களுக்கு ஐ மீன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ ஃபஸ்ட் எவர் ட்ராகூன் நினைக்கிறேன் கைஸ் இது. ஸோ ட்ராகூனோட ஒரு பேப்ளேடு. ஐ மீன் ஃபஸ்ட் எவர் ட்ராகூனான்னு தெரில. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பேப்ளேட் கைஸ். இதெல்லாம் செம ரேரு. இதையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல கைஸ். ஸோ ஆனால் அதுக்கான லான்ச்சர் இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஏன்டி இதுக்கான லான்ச்சர் இல்லை, என்னையே ஓரமாக வச்சிடலாம். அண்டு மற்றபடி உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில யூஸ்லெஸ்ஸான பார்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து அந்த மெட்டல் பேப்ளேடுக்கான டூல்னு நினைக்கிறேன். ஓரமாக வச்சிடலாம். ஸோ இது என்னென்னு சத்தியமாக தெரில கைஸ். ஸோ என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மெட்டல் பேப்ளேட்ஸ்க்கான ஏதோ ஒரு அக்சசரின்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இது டக்கராட்டோமியான்னு பார்த்துடலாம் கைஸ் டக்குன்னு. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு வீலில் தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு கோடு இருக்கும். ஸோ கோடு இருக்குது B4. அப்போ டக்கராட்டோமி தான். ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான பேப்ளேடுன்னு சொல்லிக்கவே முடியாது கைஸ். எல்லாமே ஃபஸ்ட் சீசன் பேப்ளேட் தான். ஸோ சோசி ஸ்ப்ரீசனில் இருந்தது. பட் அதுக்கான பார்ட்ஸ் தப்பான பார்ட்ஸு. ஆனால் நான் இதை தான் கைஸ் இதில் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ ட்ராகூன் இருந்தது. ஸோ ரொம்பவே ரேர் தான். ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேப்ளேடுங்கிறப்போ இதில் வந்ததுலேயே ஒரு பெஸ்ட்டு விஷயம்னா இந்த ஒரு ஸ்ப்ரைசன் தான் கைஸ். இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இதெல்லாம் ஃப்யூச்சரில் விற்றா எங்கேயோ போகும் கைஸ் ப்ரைஸு வேறு லெவல். ஆனால் ஸோ அண்ட் லான்ச்சர்ஸும் நல்ல செமையான லான்ச்சர்ஸ்லாம் இருந்தது கைஸ். ஸோ லான்ச்சர் லாட்டுன்னே சொல்லுவேன். பேப்ளேடோட லான்ச்சர்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. ஸோ எனிவேஸ் கைஸ் ஸோ இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இன்னொரு லாட் இருக்கதே நான் வரேன்ட்டேன். ஸோ வீடியோ ரொம்ப பெருசாக போகுது. அதை அன்பாக்ஸ் பண்ணி ஆகணுமா என்ன. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு லாட் இருக்குது. ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணி ஆகணுமா கைஸ். சரி பண்ணிட்டா போச்சு, உங்களுக்காக பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் ஓரமாக வச்சிடலாம் அதெல்லாம். ஸோ ஓகே கைஸ் ஸோ இந்த ஒரு சின்ன லாட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது எந்த பேண்ட் நான் கெஸ் பண்ண சொன்னேன் வீடியோ ஸ்டார்டிங்கில். ஏன்னா இதுக்குள்ளே ஒரே ஒரு பேப்ளேடுக்கான ஃபுல் ஃபேமிலியுமே இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிடுறேன் இப்போ நான்.
ஸோ கத்தி இருக்குது. ஸோ இங்கே டேப் இருக்குது. ஸோ கோடை போட்டுடலாம். இங்கே தான். ஓகே கைஸ், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இதில் தான் கைஸ் இருக்குது. ஸோ 3, 2, 1 இன்னும் வரமாட்டேங்குது, வந்துச்சு. ஸோ என்ன பேப்லேடோட ஃபேமிலினா ஸோ பார்த்தவங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்ப்ரைசன் கைஸ். ஸோ ஆஸ்ட்ரல் ஸ்ப்ரைசன் வேறு மாதிரி. ஸோ இன்னொரு ஆஸ்ட்ரல் ஸ்ப்ரைசன். ஸோ போன நாட்டிலையும் ஒரு ஆஸ்ட்ரல் ஸ்ப்ரைசன் கிடச்சிது எனக்கு. இருங்க, இதையும் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இதையும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே இருக்கிறதெல்லாம் கொட்டிடுறேன் பேசாமல். இன்னொன்னா யாரா நீங்கள் டே கைஸ் இங்கே பாருங்க, இன்னொரு ஸ்ப்ரைசன் ரெக்கமெண்ட் வந்திருக்கு. ஸோ அங்கே பாருங்களேன். ஸோ 1, 2, இன்னொன்று 3. ஸோ நியூ பாக்ஸ் இத்தனை ஸ்ப்ரைசன் ரெக்கம் இருக்குது. எனிவேஸ் வச்சிட்றேன். ஸோ இதில் என்ன பேப்லேடுக்கான ஃபேமிலி இருக்குன்னா ஸோ ஸ்ப்ரைசன் பேப்லேட் ஃபேமிலி தான் கைஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ ஸ்டாம் ஸ்ப்ரைசன் கைஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. ஸோ நம்ம ஆல்ரெடி 3 ஸ்டாம் ஸ்ப்ரைசன் கிடச்சிது இந்த லாட்லேயே. ஸோ 4ஆவதுன்னு வச்சுக்கல அதை. ஸோ அடுத்து லெஜண்ட் ஸ்ப்ரைசன் கைஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்ப்ரைசன். ஸோ நம்ம ஷூ கொரோனை எவல்யூஷன் சீரீஸில் யூஸ் பண்ணார். ஸோ ரெட் ஐன்னு கூட சொல்லலாம் அவரை. ஸோ ரெட் ஐ கம்ப்ளீட்டாக ரெட் ஐயாக மாறினதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்ப்ரைசன் இருக்கேமு. ஸோ இது ஒரு செமையான பேப்லேட். ஸோ பெஸ்ட் எவல்யூஷன் பேப்லேட் கைஸ் இது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோசி ஸ்ப்ரைசன் நமக்கு அதிலே இருந்தது. ஆனால் அதுக்கு பார்த்து சரியில்லை. அண்டு ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜிடி பேப்லேடுன்னு சொல்லுவாங்க கைஸ் இதை. ஸோ லார்ட் ஸ்ப்ரைசன் கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இது ரொம்பவே ரேர் கூட கைஸ். ஒரு செட்டில் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ ட்ரிப்பிள் பூஸ்டர் செட்டில் மட்டும் தான் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு பேப்லேடுன்னு சொல்லலாம். ஸோ பரவாயில்ல, கலெக்ஷனுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஜிடி சீரீஸ் எந்த பேப்லேட் கைஸ் இது. ஸோ டைமென்ஷன் டிரைவர். ஸோ இது அப்படியே மோட் சேஞ்ச் பண்ணலாம். எனவே ஸோ ஓரமாக வச்சிட்றேன். அண்டு ஃபைனலாக ஆஸ்ட்ரல் ஸ்ப்ரிகன் கைஸ். ஸோ இன்னொரு ஆஸ்ட்ரல் ஸ்ப்ரிகனு. ஸோ ஏற்கனவே இந்த ஒரு ஆஸ்ட்ரல் ஸ்ப்ரிகன் நம்ம போன செட்லேயே வந்தது, அது போன லாட்லேயே வந்தது. ஸோ இன்னொன்று இருக்குது. ஸோ செம ரேர் கைஸ் இதெல்லாம். ஆனால் ஸோ டிரைவர் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி இது இன்னும் நியூவாக இருக்குது கைஸ் அந்த பேப்லேடோட. பரவாயில்ல, செம நியூவாக இருக்குது. ஸோ எனிவேஸ் ஓரமாக செல்ல. ஃபைனலாக இங்கே என்ன இருக்குன்னா ஸோ இந்த ஆஸ்ட்ரல் ஸ்ப்ரைசனோட மோடு மாத்திர டூல் கைஸ். ஸோ ரைட் ஸ்பின் லெஃப்ட் ஸ்பின் மாத்திர டூலு. அண்டு ஃபைனலாக இங்கே ஒரு லான்ச்சர் இருக்குது. ஸோ இது என்ன லான்ச்சர்னு கேட்டிங்கன்னா நம்ம பவர் ஸ்ட்ரிங் லான்ச்சர் கைஸ். ஸோ டிபி பவர் லான்ச்சர். ஸோ பேரிங் லான்ச்சர். ஸோ நீங்களே பார்க்கலாம் பேரிங் இருக்குது. ஆனால் ஒரு ரஸ்டான கண்டிஷனில் இருக்குது, என்னன்னு தெரில. ஸோ எனிவேஸ் அது பிரச்சனை இல்லை. ஸோ போட்டுருலாம். ஸோ இது மட்டும் ஆக்சுவலி வேறு கலரில் இருக்குது கைஸ். இதோட கலர் வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இது என்கிட்ட இருக்குது இந்த லான்ச்சர் ஆல்ரெடி. ஸோ ஆனால் ஒர்க் ஆகுது கைஸ். ஸோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஏன்னா சோரம் வச்சிடலாம். அண்ட் ஃபைனலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லான்ச்சர் கிரிப் இருக்குது கைஸ். ஸோ வந்து ஆக்சுவலி இது ஒரு கேரிபியனர் கிரிப்பா ஸோ சம்திங் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு கிரிப்பு கைஸ். ஸோ இதை பற்றி நான் தனி வீடியோ வேணால் போடுறேன். ஸோ இது எப்படி போடுறது லான்ச்சரில் இப்படியா? அவ்வளோதான் கைஸ். இப்படி போட்டு இப்படி லாக் பண்ணிடணும். ஸோ ஸ்ப்ரைசனுக்கு மேட்ச் ஆகுது இங்கே பாருங்கள். ஸோ ரெட்டு கோல்டு வேறு மாதிரி. ஸோ இந்த ஒரு ஸ்ப்ரைசன் லாட்டை மட்டும் நான் தனியாக ஆக்சுவலி ஆக்ஷனில் வாங்கினேன் கைஸ். ஸோ இந்த லான்ச்சர் அண்ட் அந்த ஒரு 5 ஸ்ப்ரைசனு. ஸோ வேறு மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தனி வீடியோ போடுறேன் கைஸ் என்ன அந்த கிரிப்பை பற்றி. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த லாட்டு. ஸோ வீடு ஃபுல்லாக இப்போ பேப்லேடாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இங்கே இருக்க கைஸ். ஸோ நம்மளோட எல்லா பேப்லேட்ஸுமே ஸோ தனியாக வச்சுட்டேன். ஸோ அதாவது ஃபுல் லாட்டுமே இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு எண்டுக்கு வருது கைஸ் இந்த ஒரு வீடியோ. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம 25,000க்கு வாங்கின ஜப்பான்லேருந்து வந்து எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ மோஸ்ட்டாக எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காட்டிட்டு அண்ட் எல்லாத்த பற்றியுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு லாட்டை பொறுத்தவரைக்கும் ஸோ ஒரு வித்தியாசமான லாட்டாக இருந்தது. ஸோ சீசன் 1ல் ஆரம்பிச்சு ஸோ எங்கேயோ போச்சு. ஸோ லைக் நிறையா ரேரான பேப்லேட்ஸ் கிடச்சது, நிறையா ரேரான விஷயங்கள் கிடச்சது. ஸோ லைக் இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் கேஸ். அந்த பேல் ஆகிறங்கிறது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம். அண்டு இந்த ஸ்ப்ரிகன் ரெக்கேம் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம். ஸோ அது இந்த நியூ இம்பேக்ட் ஸ்ப்ரிகன் ரெக்கேம் நான் சொல்கிறேன். ஸோ நார்மல் கிடச்சதே ஒரு ரேரான விஷயம் தான். ஆனால் இது நியூ இம்பேக்ட் கிடச்சிட்டு ஸோ அதோட ஒரு ரேரான விஷயம். அண்டு வேறு என்ன நிறையா கிடச்சது. இதை மறந்துட்டேன் பாருங்க. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் எவர் பேப்லேட் ஒரிஜினல் சீரீஸ். ஸோ அந்த ஒரிஜினல் சீரீஸை கொண்ட ப்ரோட்டாகனிஸ்டோட இது. ஸோ ட்ராகோன் பேப்லேடு. ஸோ இதுவும் ஒரு செம ரேரான பேப்லேடு. ஸோ ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது கரெக்டாக. என்எஸ் எல்லாம் பற்றி தனியான வீடியோஸில் பார்க்கலாம். பட் இதுக்கான லான்ச்சர் இல்லை அதான் ஒரு வருத்தமான விஷயம். அண்ட் ஒரு மெட்டல் பேப்லேடும் கிடச்சிது.
அண்ட் இதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ரேரான ஒரு விஷயங்க. ஸோ டிபி கஸ்டம் லான்ச்சரு, ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா டைனமைட் பில்லியலோடது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் கிடச்சிது. அண்ட் வேறு என்ன, ஸோ வேறு அந்த ஸ்வாட் லான்ச்சஸ் கைஸ் அதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பேகு, ஒரு டப்பா, வேறு என்ன, ஸோ இது ஒரு நியூ இன் பேக் லான்ச்சர் வந்தது. ஸோ நிறையா லான்ச்சர் ஸ்கிரிப்ட் கார்டு இல்லை கைஸ், அது மட்டும் ஒரு மைனஸ்ஸு. ஸோ எனிவேஸ் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்டை போட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த வீடியோக்கான லைக் டார்கெட் ஒரு 1K லைக்ஸ் கொடுத்துருங்க கைஸ். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 1K லைக்ஸ் கொடுத்தா ஸோ நம்ம ஃப்யூச்சரில் இதேமாதிரி லாட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம் கைஸ். ஆனால் செம ஒரு ரீச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எந்த பேபிளேட் வச்சு வீடியோ முடிக்கலாம்? ஸோ இந்த ஒரு பேபிளேட் வச்சு வீடியோ முடிக்கலாம். ஸோ ஹாவ் ஃபன் கைஸ். வரட்டா.